ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் நான் இன்றைக்கி மணத்தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மணத்தக்காளி விட வச்சு பாசிப்பருப்பு போட்டு ஒரு மணத்தக்காளி கீரை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு கட்டு மணத்தக்காளி இந்த விதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதோடு வாங்கி நல்லா அப்படி பொடிசாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மணத்தக்காளி அப்படின்னா உங்களுக்கு குடல் புண்ணை நல்லா ஆற்றும். இந்த மாதிரி வெறும் கீரையாக நம்ம பொரிச்சுலாம் சாப்பிட்றதுக்கு போது இப்படி பாசிப்பருப்பு போட்டு நான் வச்சுருக்கேன். இந்த பொருளெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சு எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை எடுத்து அலசி அந்த விதையோடு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அதுக்கு பிறகு ஒரு டம்ளருக்கு 3/4 டம்ளர், நம்ம 200 கிளாஸுக்கு 3/4 டம்ளர், ஒரு 150 இருக்கும் பாசிப்பருப்பு. அதை எடுத்து நல்லா கழுகி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், நல்ல தண்ணி ஊற்றி. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தக்காளி இதுக்கு புளி ஊற்ற மாட்டோம், அதனால் தக்காளி பெரிய தக்காளின்னா ஒரு 3 தக்காளி, மீடியமானா ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் இதுக்கு கொஞ்சம் அதிகம் போடணும், 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகமும் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு என்கிட்ட இப்போ பொடி பூண்டு இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கை பூண்டு இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க பெருசுன்னா. அப்புறம் வெங்காயம், அதுக்கு சாம்பார் வெங்காயம் பார்த்துக்கோங்க. ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் உடச்சி வச்சுக்கோங்க. இதை முழுசாகவே போடணும். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடணும், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை வச்சுருக்கேன், இருக்குது கருவேப்பிலை. ஓகே. இவ்வளோ கருவேப்பிலை, இவ்வளவும் உங்களுக்கு எப்படி பண்ணுறது, எத்தனை விசில் வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம கீரையை போட்டுக்கலாம். ஓகேங்களா? கீரையை போட்டாச்சு. அப்புறம் ஒரு கட்டு கீரை. அப்புறம் நம்ம அதுக்கு வச்சுருந்த பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, 3/4 கிளாஸு, 200க்கு ஒரு 3/4 கிளாஸு பாசிப்பருப்பு. அப்புறம் பாசிப்பருப்பு. அப்புறம் அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கணும், மஞ்சத்தூள். அப்புறம் சீரகம். அப்புறம் பூண்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, இந்த பூண்டு. அப்புறம் அந்த வெங்காயம் வச்சுருந்தோம் பாருங்கள், இந்த வெங்காயத்தை போட்டுருவோம். அப்புறம் இதுக்கு தக்காளி 3 தக்காளி நல்லா பொடிச்சா கட் பண்ணி, இதான் புளிப்பு உங்களுக்கு தேவையில்லை பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கும் கீரை குழம்பு வச்சு சாதத்தில் வச்சு சாப்பிடலாம். இது காரத்துக்கு நம்ம இது தாளிக்கிறதுக்கு இல்லை ஒரு 5-6 பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டால் போதும். இவ்வளோ போட்டாச்சு. போட்டுட்டு பெருங்காயம் நம்ம ஒரு இப்படி ஒரு 1/2 கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் இப்போ பாதி மல்லியெல்லாம் இப்போ போட்டுருங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்ம கடைசியில் ஃபினிஷ் பண்ணும்போது போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. நான் ஒரு குழம்புக்கு பார்த்தீங்களா ஒரு 2 டீஸ்பூன் உப்பு நான் கையளவில் போடுவேன். நீங்கள் போட்டால் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. எனக்கு எப்பவும் இப்படி போட்டு பழக்கம். ஓகேங்களா? 2 டீஸ்பூன் உப்பு. அப்புறம் லேசாக நம்ம எண்ணெய் வச்சுருக்கேன். நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், பருப்புக்குங்கிறனால தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலும் பெஸ்ட்டு, இல்லை உங்களுக்கு ஆயில் ஊற்றுற மாதிரி லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போல் அப்படி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அப்புறம் நமக்கு இதுக்கு தேவையான தண்ணி, பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தேவையான தண்ணி, நம்ம தேவையான தண்ணி ஊற்றுறோம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தண்ணி ஊற்றணும். ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட வேணும். நல்லா போட்டேன் பார்த்தீங்களா, பாருங்க இப்படி இருக்கும். மஞ்சத்தூள்லாம் போட்டு பாருங்கள், மஞ்சள் அந்த மாதிரி கீரை பாருங்க. இப்படி நம்ம கீரையும் போட்டு பாசிப்பருப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி, ஒரு கரண்டி இப்படி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த குழம்பு நல்லா ஒரு சின்ன கரண்டி இருக்கும். சின்ன கரண்டி இருக்குது, இந்த மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா, கழுவிட்டு ஒரு கரண்டி உள்ளே போட்டிங்கன்னா பொங்கியே வராது. இப்படி ஒரு கரண்டி வச்சுருங்க. போட்டு உப்பு போட்டாச்சு. நம்மளுக்கு தண்ணி நல்லா ஓரளவு, இந்த அளவு நல்லா கீரைக்கு மேலே நிற்கிற மாதிரி ஒரு விசில் ஒன்றுமே வராது பார்த்துக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி இதுக்கு எத்தனை விசில் தெரியுமா, 3 விசில் வைங்க. ஓகேங்களா? 3 விசில் வச்சு நம்ம தாளித்து குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், தாளிப்பு எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன்.
ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா குழம்பு எப்படி போட்டு நான் வந்து ஒரு 3 விசில் 4 விசில் வச்சுருக்கேன். பார்த்துங்க இந்த பாருங்கள், கரண்டி ஒன்று போட்டேன் உள்ள. இந்த மாதிரி ஒரு கரண்டி பாருங்க, இப்படி ஒரு கரண்டி ஒன்று போட்டிங்கன்னா இருக்குது பாருங்க. இப்படி ஒரு கரண்டி, ஒரு சின்ன கரண்டி போட்டேன் பார்த்தீங்களா? ஒரு சொட்டு தண்ணி வரல பாருங்கள், தண்ணியே வராது. இது ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். இங்கே எப்போ பருப்போ சாதமோ வச்சிங்கன்னா இப்படி ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கோங்க. இப்படி போட்டிங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி லீக் ஆகாது. இப்போ பாருங்கள், பாசி பருப்பு நம்ம தக்காளிலாம் அப்படி கிடக்குது, கீரை நல்லா அந்த பச்சை மிளகாய், தக்காளி, சீரகம், பூண்டு எல்லாம் சேர்ந்து இப்படி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம் நம்ம. ஓகேங்களா? ஒரு தாளிப்பு போட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ உப்பு பார்த்துக்கலாம் நம்ம லாஸ்ட்டில். உப்பு எப்படி இருக்கும் கீரை போட்டுடலாமா? போட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றுங்க, அங்கேயும் ஊற்றணும். இப்போ நம்ம தாளிப்புக்கு ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிவிடுவோம். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிட்டு சூடான இது ஒரு அடுப்பில் லைட்டாக மாம்பழம் அப்படி கிடக்கும். நம்ம வந்து பிறகு உப்புலாம் பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் போட்டோம். இப்போ வந்து கடுகு உளுந்தம் பருப்பு போடுவோம். ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு இதுக்கு. அப்புறம் வந்து 2 மிளகாய் தாளிப்புக்கு. அப்புறம் வந்து நல்லா கருவேப்பிலை போடுங்க, கருவேப்பிலை. அப்புறம் வந்து 2 வெங்காயம். இதுக்கு முழுசாகவே போடுங்க வெங்காயம், ஏன்னா குழம்புல வந்து கீரைக்கு சின்ன வெங்காயம் ஏதோ உங்களுக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போடுங்க. சின்ன போட்டு நல்லா புளியை தாளிப்பு போட்டு வந்து பாருங்க, லாஸ்ட்டில் நம்ம வாசனைக்காக அப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டோம். இப்போ வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் போட, எனக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் போட வாசத்துக்கு அப்படி போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி அப்படியே தாளிச்சுட்டு பாருங்கள். இந்த மாதிரி தாளிச்சுட்டு இந்த வெங்காயம்லாம் இப்படி போடுங்க முழுசாக. சாம்பார் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து கீரை கிடக்கு பார்த்தீங்களா? கீரைக்கு மசாலான்னு போட்டுருங்க வாசத்துக்கு. இந்த பெருங்காய வாசம் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. மணத்தக்காளி கீரை குழம்பு. ஓகேங்களா? வச்சு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு பார்க்கணும். மாட்டோம் குழம்புக்கு தேவையான தண்ணியெலாம் ஊற்றணுன்னா இப்போவே லைட்டாக ஊற்றிக்கோங்க. அது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. காய்ச்சி பருப்புக்குன்னு வந்து இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். பருப்பு வந்து பிசு பிசுன்னு ஆகாமல் ஒரு 3-4 விசில் வச்சிங்கன்னா நான் பாருங்கள் அப்படியே நல்லா மாவாக இருக்கும். பருப்பு பாருங்கள், பருப்பு நல்லா மாவாயிரும். அப்படியே இருக்கணும். நல்லா அந்த பிசு பிசுன்னு அப்படி களி மாதிரி ஆகக்கூடாது. இப்படி இருக்கும். நம்ம கொஞ்சம் அடுப்பை ஏற்றி விட்டு உப்பு பார்ப்போமா? உப்பு போட்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து உப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இல்லைன்னா இந்த நேரம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம உப்பு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் லைட்டாக போடணும். இப்படி நேரம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், பொடி உப்பு போடுங்க. இப்போ வந்து பொடி உப்பு நமக்கு கல் உப்பு போட்டோமா? இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் போடுறேன். 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஓகேங்களா? போட்டால் உப்பு சரியாக இருக்கும். அதனால் இப்போ நம்ம லாஸ்ட்டில் இந்த மாதிரி உப்பு சப்பு செக் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைட்டாக நுர வரும் பாருங்கள். அந்த நுர வரும்போது நான் கொதிக்க விட வேண்டாம். அப்படியே கீரை குழம்புக்கு வந்து நுர வந்தோன்னா லைட்டாக அடுப்பை ஏற்றி நுர வந்தோன்னா அடுப்பை அணைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு குழம்பு காமிக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஆயிடுச்சு பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சுட்டே ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் மல்லி இலை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா? அந்த மல்லி இலையை நல்லா அப்படி போட்டுட்டு வாசத்துக்கு நம்ம போட்டுட்டு அப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு ஊற்றி உப்பு எல்லாம் கரெக்டாக எல்லாத்துக்கும் எடுத்து காமிக்கிறேன். கீரை வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை, நிறைய கீரை இருக்குது. ஒவ்வொரு சூப்பு இந்த மாதிரி கீரை குழம்பு, துவரம்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சா சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கலாம். ஒரு சூப்பு வச்சா குடிச்சிக்கலாம். உங்களுக்கு நான் சூப்பும் ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் என்னென்ன போடுறேனோ அதெல்லாம் நம்ம தினசரி ஒரு உணவில் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க. கண்ணுக்கு நல்லது. மணத்தக்காளி கீரை குடல் புண்ணுக்கு நல்லது. அப்புறம் நல்லா முடி வளரும். நல்லா நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது நமக்கு கீரையில். ஓகேங்களா? இதுக்கு ஈஸி. இது வந்து மணத்தக்காளி கீரை கசக்கும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா?
நல்லா பூண்டு கிண்டுன பாருங்க, இப்படி தக்காளிலாம் போட்டு தக்காளிலாம் குண்டு குண்டாக கிடக்கும். இப்படி போட்டு பாருங்கள், இப்படி போட்டு நல்லா வச்சு ஒரு கீரை குழம்பு வச்சு நான் நிறையா உங்களுக்கு கீரை ரெசிபி நிறைய போட்டிருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு கீரையும் எப்படி எப்படின்ட்டு இன்னும் பொரியல் பண்ணி காமிக்கிறேன். இந்த கீரையில் சூப்பு, அந்த மாதிரி கீரையில் நிறையா உங்களுக்கு தெரியும், நிறைய பெனிஃபிட் இருக்குது நமக்கு. அதுவும் மணத்தக்காளி கீரை அந்த விதை அந்த பருப்போடு போட்டு அதில் ஒரு விதை இருக்கும் பார்த்தீங்களா, அதோட போடணும். பூவோட காம்போடு போட்டு வச்சு நல்லா அப்படி சாப்பிட்டு தக்காளி பழம் ஒரு கசப்புள்ள பார்த்துக்கோங்க, அப்படியே நல்லா ஜூஸாக ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் இப்படி கீரை குழம்புலாம் வச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி கீரை குழம்பு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. நான் வைக்கிற ஒவ்வொரு ரெசிபியும் நீங்கள் பார்த்து இதே மாதிரி மசாலா போட்டு பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை.